கர்த்தர் யோபை ஆசீர்வதித்ததுக்கு காரணம் என்ன? அவனுடைய குமாரர்கள் 7 பேர் விருந்து பண்ணி நல்லா சாப்பிட்டு சம்பிரதாயமா இருந்தாங்க. ஆனா யோபு ஒவ்வொரு நாள் அதிகாலமே எழுந்து ஒரு பலிபீடத்தை கட்டி தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி சர்வாங்க பலிகளை செலுத்தி தன் பிள்ளைகளுக்காக திறப்பிலை நின்றான். ஆகவே தேவன் யோபுவையும் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அருமையான சகோதரா சகோதரியே, உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். உன் குடும்பத்தில் ஒரு பலிபீடம் உண்டா? அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்கென்று உன் வீட்டில் ஒரு ஜெப பலிபீடத்தை கட்டி உன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், புருஷன், மனைவி எல்லாருடைய பெயரை சொல்லி, ஆண்டவரே எல்லாம் இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் மேலே இறங்கி வரட்டும், இது ஆசீர்வதிக்க முடியாதபடி தடையதா இருந்தால் மன்னிங்க அப்படின்னு சொல்லி பலிபீடத்தை கட்டுவாயானால் தேவன் ஒவ்வொரு நாளும் வீட்டிலே அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.